வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் பாண்டி மெரினா பொழுதுபோக்கு மையத்தின் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 5 மணி நேரம் நடந்த போராட்டத்தில் போலீசாருடன் வாக்குவாதம், தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தனியார் பேருந்துகளில் கூடுதல் டிக்கெட் கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து அதிரடியாக ஆய்வு செய்த போக்குவரத்து போலீசார் நடத்துனர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்தனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவிற்கு முதல்வர் ரங்கசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 6 பேரிடம் 7.36 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் பாண்டி மெரினா பொழுதுபோக்கு மையத்தின் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 5 மணி நேரம் நடந்த போராட்டத்தில் போலீசாருடன் வாக்குவாதம், தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஒப்புலம் தொகுதிக்குட்பட்ட வம்பாக்கீரபாளையம் கடற்கரை அருகே சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் பொழுதுபோக்கு மையம் மற்றும் உணவு மையங்கள் கட்டப்பட்டு கடந்த திமுக காங்கிரஸ் ஆட்சியில் தனியாருக்கு டெண்டர் விடப்பட்டது. பாண்டி மெரினா என்ற பெயரில் செயல்பட்டு வரும் பொழுதுபோக்கு மையம் தொடர்ந்து சில ஆண்டுகளாக கடற்கரை பகுதிகள், மீனவ பகுதிகள் மற்றும் சதுப்பு நில காடுகளை அழித்து ஆக்கிரமிப்பு செய்து வருவதாகவும் சட்டவிரோத கூடாரமாக இருப்பதாகவும் இதனால் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதாக அப்பகுதி மீனவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் செயல்படும் பாண்டி மெரினா பொழுதுபோக்கு மையத்தின் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாநில செயலாளருமான அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் சோனாம்பாளையம் சந்திப்பில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் மற்றும் பாண்டி மெரினா நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இது குறித்து தகவல் அறிந்ததும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். மேலும் காவல்துறை உயர் அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அதனை ஏற்காமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றதால் அவ்வழியாக வந்த பொதுமக்களும் போராட்டக்காரர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் பக்கத்து மீனவ கிராமத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் போராட்ட களத்திற்குள் பைக்குடன் புகுந்ததால் ஆத்திரமடைந்த மீனவர்கள் அவர்களை ஓட ஓட விரட்டி சராமாரியாக தாக்கினார்கள். இதனால் அங்கு பதட்டமான சூழல் நிலவியது. கடற்கரை மேலாண்மை வாரியத்திலிருந்து கோஸ்டல் ஜோன் ரெகுலேட் ஆக்ட், அந்த ஆக்ட் படி எங்கேயும் பெர்மிஷன் வாங்கல, பிடபிள்யூ பெர்மிஷன் இல்லை, உள்ளாட்சித்துறை பெர்மிஷன் கிடையாது. அதே போன்று சுற்றுப்புற சூழலுடைய பெர்மிஷன் இல்லை. இது இல்லாமலே ஒரு 50க்கும் மேற்பட்ட கடைகளை கட்டி இவங்க கொள்ளை லாபம் அடிக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த உயர்ந்த ராட்டனம், அப்புறம் சைடு ராட்டனம், அப்புறம் ட்ரெயின், இந்த மாதிரி சுற்றுலா மேம்படுத்துறேன்னு சொல்லிட்டு இவங்க இஷ்டத்துக்கு இதெல்லாம் செய்கிறாங்க. டிக்கெட் 200 ரூபா. ஆனால் ஒரே ஒரு சிங்கிள் நயா பைசா கூட முனிசிபாலிட்டிக்கு கேளிக்கை வரி செலுத்துவது கிடையாது. அதே போன்று மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்துக்கிறாங்க. கடற்கரை பகுதியில் எந்த சுற்றுலா நிறுவனங்கள் செயல்பட்டாலும் 10% நிதியை அங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு ரிஸ்க் நிதியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு சட்டம் இருக்குது. ஆனால் இவன் சிங்கிள் நயா பைசா கூட இது வரைக்கும் கொடுக்கல. தனியார் பேருந்துகளில் கூடுதல் டிக்கெட் கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து அதிரடியாக ஆய்வு செய்த போக்குவரத்து போலீசார் நடத்துனர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்தனர்.
புதுச்சேரியில் இருந்து கடலூருக்கும் கடலூரில் இருந்து புதுச்சேரிக்கும் ஏராளமான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்துகளில் பயணம் செய்யும் பொதுமக்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தனியார் பேருந்துகளில் கூடுதலாக டிக்கெட் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அதாவது கடலூரில் இருந்து புதுச்சேரிக்கு 20 ரூபாய் கட்டணமாகும். கடலூரில் ஒருவர் ஏறி கிருமாம்பக்கத்தில் இறங்க வேண்டும் என்றால் அதற்கான கட்டண தொகை மட்டுமே பெற வேண்டும். ஆனால் தனியார் பேருந்துகளில் அப்படி செய்யாமல் கடலூரில் இருந்து புதுச்சேரிக்கு செல்வதற்கான முழு கட்டணத்தையும் கேட்டு நடத்துனர் அடாவடி செய்வதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக கவர்னர் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு பல்வேறு புகார்கள் சென்றனர். இந்த நிலையில் இன்று காலை கிருமாம்பாக்கம் தெற்கு போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் கணேசன், சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் மற்றும் போலீசார் கிருமாம்பாக்கம் சந்திப்பு பகுதியில் தனியார் பஸ்களை நிறுத்தி ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பஸ்ஸில் பயணம் செய்த பொதுமக்களிடம் டிக்கெட்டிற்கு உண்டான பணத்தை மட்டும் கொடுங்கள், நடத்துனர்கள் கூடுதல் கட்டணம் கேட்டால் போலீசாருக்கு தெரியப்படுத்துங்கள், சம்பந்தப்பட்ட பேருந்தின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். மேலும் பேருந்து நடத்துனர்களிடம் பொதுமக்கள் கூடுதலாக டிக்கெட் கட்டணம் வசூலித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். என்ன தொடர்ச்சியா வரும்? அது நம்பர் தொடர்ச்சியா தான் வரும். நம்பர் தொடர்ச்சியா தான் வரும். இதுல என்ன ஒரு போராட்டம் எழுதணும்ல? அப்படியே 20 ரூபா அவர் நீ என்ன போறோம்? அவங்களுக்கு என்ன டிக்கெட்டா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவிற்கு முதல்வர் ரங்கசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தி குறிப்பில், இந்தியாவின் மூத்த அரசியல் தலைவர்களுள் ஒருவரான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடல் நலக்குறைவால் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். இந்திய அரசியலில் மிக சிறந்த ஆளுமையாக திகழ்ந்த சீதாராம் யெச்சூரி தனது வாழ்நாள் முழுதும் பொது உடைமை சித்தாந்தங்களை கடைபிடித்து அதற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக தொடர்ந்து பார்லி உள்ளேயும் வெளியேயும் குரல் கொடுத்து வந்த அவரது மறைவு தேசத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர், நண்பர்கள், அவர் சார்ந்த இயக்கத்தினர் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 6 பேரிடம் 7.36 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆதித்யா. இவரை தொடர்பு கொண்ட நபர் போலீஸ் அதிகாரி என அறிமுகம் செய்து கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், உங்கள் மீது சைபர் கிரைம் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என கூறினார். அதற்கு பயந்து அவர் 5.60 லட்சம் ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். அதேபோல் பெரிய காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் தேசிங்கு. இவர் மர்ம நபரிடம் 75,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த தெய்வகுமார் என்பவரை தொடர்பு கொண்ட நபர் குறைந்த வட்டிக்கு பணம் தருவதாக கூறினார். கடன் பெற செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியதால் 40,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். அதேபோல் புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த சிவேஸ்வரன் 28,000, முத்துக்குமார் 17,000, இதர் 16,000 ரூபாய் என மர்ம கும்பலிடம் பணம் அனுப்பி ஏமாந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்காத ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் வேலைவாய்ப்பு அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் இளைஞர்களுக்கு வேலை வழங்கி அவர்கள் வாழ்வை உயர்த்த வேண்டிய அரசும் அதற்காக இயங்கக்கூடிய வேலைவாய்ப்பு அலுவலகமும் வேலைவாய்ப்பை உருவாக்காமல் இளைஞர்களின் வாழ்வை வீணாக்குவதை கண்டித்தும், அமைந்துள்ள தனியார் நிறுவனங்களில் உள்ளூர் இளைஞர்களுக்கு 90% வேலைவாய்ப்பு வழங்காததை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி திமுக மற்றும் தொமுச சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தொமுச அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் வேலைவாய்ப்பு அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆளும் அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் தொழிலாளர்களுக்கு விரோதமாக செயல்படும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி துணைநிலை ஆளுநரிடம் புகார் மனு அளிக்க உள்ளதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்தார். சட்டத்தை மதிக்கிறதால திராவிட முன்னேற்ற சட்டத்தை மதிக்கிறதால முறைப்படி நாங்கள் எதிர்கட்சி தலைவர்களாக எம்எல்ஏக்கள் போட்டு கிடையாது. எல்லாரும் தங்களை வருத்தின்னு. புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற ஆட்டோ இருசக்கர வாகனத்தின் மீது மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்த சிசிடிவி வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பார்ப்போரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.
புதுச்சேரியில் தனியார் பள்ளியில் இருந்து மாலையில் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு காமராஜர் சாலை வழியாக ஆட்டோ வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது 45 ரோடு சிக்னலில் திரும்பும்போது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி ஆட்டோ மாணவர்களுடன் கவிழ்ந்தது. இதில் மாணவர்களுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டது. உடனடியாக காவல்துறையினர் மற்றும் அருகில் இருந்த பொதுமக்கள் அவர்களை மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனுடைய சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பார்ப்போரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. வர வர அவரும் நிக்காம அப்படியே தள்ளிக்கினே வராரு. புதுச்சேரியில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடங்களை புதுவை அரசுக்கு ஒதுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அமைச்சருக்கு பாஜக அமைச்சர் சாய் சரவணன்குமார் கடிதம் அனுப்பியுள்ளார். மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் வீரேந்திரகுமாருக்கு புதுவை மாநில ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்திய மருத்துவக் குழு விதிகளின்படி மருத்துவக் கல்லூரிகள் மொத்தம் MBBS இடங்களில் 50% மாநில அரசுக்கு ஒதுக்க வேண்டும். ஆனால் புதுவையில் 50% இடங்களை தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மாநில அரசுக்கு வழங்குவதில்லை என பொதுமக்களும் SC/ST அமைப்புகளும் புகார் கூறியுள்ளனர். இதனால் தகுதியான SC/ST பொருளாதாரத்தின் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காமல் போகும். மேலும் தகுதியான விண்ணப்பதாரர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே மத்திய அரசு இதில் தலையிட்டு 50% இடங்களை புதுவை அரசுக்கு பெற்றுத்தர வேண்டும். அத்துடன் SC/ST மக்களுக்கான திட்டங்களுக்கு தேவையான நிதியை தாராளமாக ஒதுக்கீடு செய்யவும், மத்திய அரசு சார்ந்த திட்டங்கள் செயல்படுத்தவும் போதிய நிதியை கூடுதலாக ஒதுக்கி தர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடற்கரையோரம் ஆற்றங்கரையோரம் விதிமுறை மீறி கட்டப்பட்ட கட்டடங்களை அகற்றுவதற்கு கடற்கரை மண்டல மேலாண்மை குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பிராந்திய கடற்கரை மண்டல மேலாண்மை குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் குழுவின் உறுப்பினர் செயலர் ஸ்ரீனிவாசராவ், மேலாண்மை அதிகார அமைப்பின் அதிகாரி ஜெயக்குமார் உட்பட அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் புதுச்சேரி மாவட்டத்தில் கடற்கரையில் இருந்து சுமார் 500 மீட்டர் நிலப்பகுதியில் அரசு அனுமதி பெறாமல் விதிகளை மீறி கட்டடங்கள் கட்டப்பட்டது குறித்து விவாதிக்கப்பட்டது. இதையடுத்து விதிமீறி கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படவும், விதிமீறல் இருந்தால் அவற்றை அகற்றவும் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. முதுநிலை மருத்துவ படிப்பான MD/MS படிப்பிற்கு சென்டாக் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சென்டாக் மூலம் MBBS, பல் மருத்துவம், கால்நடை மருத்துவம், ஆயுர்வேதம் ஆகிய படிப்புகளுக்கு நீட் மதிப்பெண் அடிப்படையில் சென்டாக் கவுன்சிலிங் நடத்தி வருகிறது. மேலும் 2ஆம் கட்ட கவுன்சிலிங் நடத்த தயாராகி வருகிறது. இந்நிலையில் MD/MS முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு நீண்ட காலமாக கவுன்சிலிங் நடத்தாமல் இருந்தது. அதனை அடுத்து அந்த படிப்புகளுக்கான 2024-25ஆம் ஆண்டுக்கான விண்ணப்பங்கள் சென்டாக் அறிவித்துள்ளது. இந்த விண்ணப்பங்கள் சென்டாக் இணையதளத்தில் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. இத்தகவலை சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஆட்சியர் அலுவலகத்தில் செப்டம்பர் 16ஆம் தேதி பொதுமக்கள் குறைதீர் முகாம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவின்படி புதுச்சேரியில் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி பொதுமக்கள் குறைதீர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி செப்டம்பர் 15ஆம் தேதி விடுமுறை நாளாக இருப்பதால் அடுத்த அலுவலக நாள்களில் இந்த குறைதீர் முகாம் நடைபெறும். எனவே நிகழ் மாதத்துக்கான பொதுமக்கள் குறைதீர் தினம் வரும் செப்டம்பர் 16ஆம் தேதி காலை 10 மணிக்கு வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் தரைத்தளத்தில் நடைபெறவுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வரும் 17ஆம் தேதி மிலாடி நபியையொட்டி அனைத்து வகை மதுக்கடைகளையும் மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி கலால்துறை ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்,
புதுச்சேரியில் ஆண்டுதோறும் மிலாடி நபி தினத்தன்று மதுக்கடைகளை மூட அரசு உத்தரவிடுவது வழக்கம். இந்த ஆண்டு வரும் 17ஆம் தேதி மிலாடி நபி கொண்டாடப்பட உள்ளது. அன்று புதுச்சேரியில் உள்ள சாராய கடைகள், கள்ளுக்கடைகள், சில்லறை மதுக்கடைகள் மற்றும் பார்கள், ரெஸ்ட்ரோ பார்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான மதுக்கடைகளும் மூட வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. மீறி இயங்கினால் கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் பாண்டி மெரினா பொழுதுபோக்கு மையத்தின் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 5 மணி நேரம் நடந்த போராட்டத்தில் போலீசாருடன் வாக்குவாதம், தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தனியார் பேருந்துகளில் கூடுதல் டிக்கெட் கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து அதிரடியாக ஆய்வு செய்த போக்குவரத்து போலீசார் நடத்துனர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்தனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவிற்கு முதல்வர் ரங்கசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 6 பேரிடம் 7.36 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.